வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ தான். என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணிட்டு வருது. இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்காகன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ஃப்ரீயாவே கோச்சிங் கிளாஸஸ் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியாதவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து எப்படி வந்து கரெக்டான ரூட்ல வந்து படிக்கலாம், எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வழிமுறைகளை வந்து வழிநடத்துறதுக்காகவே இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கேட்கலாம். ஸோ அப்கமிங் எக்ஸாம் எஸ்எஸ்சியும் சரி ரயில்வேல வந்து ஆல்ரெடி நிறைய எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அப்கமிங் எக்ஸாமும் நிறைய வரும். அதே மாதிரி எஸ்எஸ்சியும் சரி பேங்க்கும் சரி அப்கமிங் எக்ஸாம் நிறைய வரும். ஸோ இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஒரு கோச்சிங் கிளாஸஸ் 6 மந்த் வரைக்கும் ஒரு கோச்சிங் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு புது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதில் எலிஜிபிள், எப்படி இதில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்னென்னலாம் நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் வந்து இதில் வந்து அப்ளை பண்ணி அந்த கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். டாப் டு பாட்டம் பொறுமையாக பாருங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அஃபிஷியலான ஒரு நோட்டிஃபிகேஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 300 பேர் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். பேங்கிங் பார்த்தீங்கன்னா 700 ஸ்டூடெண்ட்டை வந்து ட்ரெயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 900 வேகன்சிஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா டூரேஷன் பார்த்தீங்கன்னா 6 மந்த் வரைக்கும் தான் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும். ஸோ 6 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாருமே வந்து பேசிக்ஸ் வந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாமே அவங்க கோச்சிங் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க வித் பெஸ்ட் ஒரு ட்ரைனிங்கோட. சரிங்களா? சரி, இப்போ யாரெல்லாம் இதில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வே அண்ட் பேங்கிங் கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் 29 ஏஜ் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எலிஜிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 வருஷம், அதுக்கப்புறம் பிசி பிசிஎம் எம்பிசி அவங்களுக்கு வந்து 3 வருஷம் அப்படின்ற மாதிரி ஒரு 5 கேட்டகரியில் அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? சரி, இப்போ பேங்கிங் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு மினிமம் ஏஜ் பார்த்தோன்னா 21, மேக்ஸிமம் 29. அதே மாதிரி தான். அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 8/6/2024 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்போ ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதே தேதியில் தான், அதாவது நாளைக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23/6/2024 வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் போர்ட்டல் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஆல் டிக்கெட் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 9ஆம் தேதி 7வது மாதம், அடுத்த மாதம் 9ஆம் தேதி தான் ஹால் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணி அதில் செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா? தெளிவாக புரியுதா? அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 14/7 அப்போ தான் வந்து எக்ஸாமினேஷன் நடக்குது. அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தோம்னா 0. ஓகேங்களா? ஸோ ஒரு ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அது போல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி தான் இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ரொம்பவே இது ஒர்த்து தான். ஓகேவா? சில பேரெல்லாம் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் போய் படிக்க முடியாது. இப்போ ஸ்டார்டிங்காக பார்த்தோம்னா 30,000 மேலே தான் கேட்குறான். எங்கே போய் நீங்கள் கேட்டாலும் 23, 30 அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அது மாதிரி சீசனல் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம்க்குலாம் பார்த்தோம்னா 30, 35 அந்த மாதிரி ஒரு ஜாஸ்தியாக தான் கேட்குறாங்க. பட் ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ப்ரொவைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இது யூட்டிலைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. எல்லாருமே அப்ளை பண்ணி ரியல் டைம் எக்ஸாம் மாதிரி தான், இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா? இதே வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல் தானே உங்களுக்கு. சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்த்தலாம். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா 38 டிஸ்ட்ரிக்ட்லும் இருக்குது. நார்மலாக டிஎன்பிஎஸ்சி நடக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லும் சென்டர் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே பேட்டர்ன் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்லும் சென்டர் இருக்குது. உங்களுக்கு என்ன சென்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதில் தான் நீங்கள் போய் எழுதணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து சென்டர் வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் இது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத. இந்த லிங்க்குள்ளே போய் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு நோட் அப்படின்ற மாதிரி போட்டு கொடுக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதாவது வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி வந்து கண்டிப்பா இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கு வேணும்னா அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கணும். இப்போ ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கு ஒருத்தங்க அப்ளை பண்ணிருக்காங்க வைங்களேன், அவங்க வந்து இந்த எக்ஸாமை கண்டிப்பா எழுதலாம். அதே மாதிரி வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணி அப்கமிங் எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எந்த நேரத்தில் வேணா அவங்க டெர்மினேட் பண்ணலாம். நீங்கள் மிஸ்பிஹேவ் ஏதாவது பண்ணீங்கன்னா எந்த நேரத்தில் வேணா அவங்க வந்து டெர்மினேட் பண்ணலாம். ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸில் தான் நடக்கும். 100 கொஸ்டின் 1 ஹவரில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாமோ ரயில்வே எக்ஸாமோ எப்படி நடக்கும் அதே மாதிரி பேட்டர்ன் தான். நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா?
அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு, தமிழ்ல கிடையாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து பேட்டர்ன் என்ன சொல்லியிருக்காங்க? எஸ்எஸ்சி கம் ரயில்வே எக்ஸாமுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், இங்கிலீஷ். நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தோம்னா 100 கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க். 1 hour எக்ஸாம் நடக்கும். நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? இது வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு தான். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. நார்மலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும், எஸ்எஸ்சி ரயில்வேக்கெலாம் என்னென்ன சிலபஸ்ன்றதை உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் அவேர்னஸ் தெரியும், குவான்டிட்டி ஆப்டிட்டி தெரியும். ஸோ அதே சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்டு தான். 100 கொஸ்டின் இருக்கும், 1 hour டியூரேஷன். அதே மாதிரி தான் 0.5 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு. பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம் என்ன வரும்? இங்கிலீஷ் வரும், மேக்ஸ் வரும், ரீசனிங் வரும், கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது எக்கனாமிக் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 100 கொஸ்டின் இருக்கும், 200 மார்க்குக்கு 1 hour அதே மாதிரி. சரிங்களா? ஸோ அதனோட சிலபஸ் அப்படின்றதையும் இவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், எஸ்எஸ்சியோ பேங்கிங்கோ செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு மார்க் ஒன்று வச்சிருப்பாங்க, கட் ஆஃப் மார்க் வச்சிருப்பாங்க. அந்த கட் ஆஃப் மார்க்கை எடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? சரி, இப்போ கேஸ்ட் வைஸா பார்த்தோம்னா சீட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ரியல் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தாங்க கேஸ்ட் வைஸா வந்து சீட்ஸ் விட்டுருக்காங்க, பேட்டர்ன் விட்டுருக்காங்க, எக்ஸாம் விட்டுருக்காங்க, எல்லாமே. ஸோ அதனால இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா நினைச்சு நீங்க எழுதலாம். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிசிக்கு 79, பிசிஎம்க்கு 11, எம்பிசிக்கு வந்து 60, எஸ்சிக்கு வந்து 45, எஸ்சி அவங்களுக்கு வந்து 9, எஸ்டிக்கு வந்து 3. ஸோ ஓவராலாக 300 வேகன்சி. எதுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி கம் ரயில்வே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்கிங் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 700 சீட் இருக்கு. கேஸ்ட் வைஸாக இவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து கோர்சஸ்குள்ள வரும். பாஸ் ஆகிட்டீங்கப்பா, செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோச்சிங் கிளாஸஸ் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா, கிளாஸ் ரூம் செக்ஷன் இருக்கும், இன்டென்சிவ் ட்ரைனிங் இருக்கும், இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப். தனித்தனியாக இண்டிவிஜுவலாக உங்களுக்கு டவுட் இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கலாம். டவுட் கிளியரிங் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கிளாஸ் ரூம் செக்ஷன் இருக்கு, இன்டென்சிவ் ட்ரைனிங் இருக்கு, இண்டிவிஜுவல் மென்டர்ஷிப் இருக்கு, டவுட் கிளியரிங் செக்ஷன் இருக்கு, கிளாஸ் டெஸ்ட் இருக்கு, மார்க் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டைப் ஆஃப் கோச்சிங் இவங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா இதில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஹாஸ்டலில் தான் நீங்கள் இருக்கணும். நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு ஹாஸ்டல், அதாவது வந்து டேஸ் கிளாஸ் நம்ம பண்ணுவோம் பார்த்தீங்களா, காலேஜில் இருக்கப்ப வீட்டு பக்கத்தில் இருந்தால் நான் வீட்டுக்கு போயிட்டு வருவேன், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஹாஸ்டலில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணி ஆகணும். ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஹாஸ்டல், காசு எதுவுமே கட்ட தேவையில்ல. ஃபுட்டு, கோச்சிங் எல்லாமே ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த அமௌண்ட்டை கட்ட தேவையில்ல. ஒரே ஒரு அமௌண்ட் காஸ்ட் டெபாசிட் மட்டும் 3000 கட்டணும், அது ரீஃபண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம பார்க்கலாம் 1 by 1. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்ட் பாருங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மெட்டீரியல் தேடிட்டு அலையிறோம் பார்த்தீங்களா, மெட்டீரியல்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே காசே கொடுக்காம கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுக்குது. ஓகேவா? அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியலோட அவங்க கொடுக்குறாங்க. எல்லா டாப்பிக்குமே அவங்களே கொடுத்துறாங்க. ஓகேவா? அதனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்சஸ் தான், கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஹாஸ்டல்லாம் ஸ்டே பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படிலாம் நீங்கள் சொல்லவே கூடாது. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல கோச்சிங் கிளாஸஸ் நடக்க போகுது அப்படின்ற வேணும் எல்லாமே நீங்கள் ஆஃப்டர் செலக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஒரு 3000 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும், அதை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டெண்டிங் ட்ரைனிங் செக்ஷன், டெஸ்ட் அண்டு மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் இஸ் மேண்டட்டரி. ட்ரைனிங் செக்ஷன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராம் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ட்ரைனிங் செக்ஷன் மட்டும் பண்ணிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், இல்லை ஹாஸ்டலில் போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக டெஸ்ட்டு, மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருக்காங்க போல், அதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சப்போஸ் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த 2 நம்பரும் இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? சரி, இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே மேலே ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். ஓகேவா? எங்கே அந்த லிங்க்கு? இந்த லிங்க்கு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாமோ அந்த எக்ஸாம் நீங்கள் சூஸ் பண்ணணும். பேங்கிங்கா இல்லை வந்து எஸ்எஸ்சியாக சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயிலாம் கேட்கும். நேமு, ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் நேம், அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் கேட்கும். கம்யூனிகேஷன் டீட்டெயில் கேட்கும். அப்புறம் ஐடென்டி அண்டு கான்டாக்ட் டீட்டெயில் கேட்கும். அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்குது. அப்புறம் உங்களோட 10th டீட்டெயில்ஸ் கேட்குது. ஹையர் செகண்டரி டிப்ளமோ டீட்டெயில்ஸ் கேட்குது. அப்புறம் யூஜி டிகிரி, அந்த நம்மளோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே வேணுமோ அதை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் ஃபார்ம், இதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டாலே உங்களுக்கு வந்து யூசர் ஐடி, பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெசேஜ் மூலமா வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இது யாரும் மிஸ் பண்ண தேவையில்ல. ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கோச்சிங் கிளாஸஸ் தான். நீங்கள் தாராளமாக அட்டன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு ரியல் எக்ஸாம் தான், சும்மா போனவொடனே செத்துக்கு போகிறதில்ல.
அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படின்றது கொடுக்கப்படுது. அதனால தான் இது எல்லாமே நான் எழுத சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த ரிலேட்டட் ஏதாவது டவுட் ஏற்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆல்ரெடி ரயில்வே எக்ஸாம் நிறைய பேர் படிச்சுட்டு வரீங்கன்னு தெரியும். ஸோ வந்து ஸ்டடி மெட்டீரியல் நம்ம டெலகிராமில் இருக்குது நிறையா, மறக்காமல் டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.